வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான செட்டிநாடு மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தியோட, பரோட்டாவோட, சாதத்தோட எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி இருந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த மட்டனை சேர்த்துட்டு அது கூடவே இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனோட பார்த்திங்கன்னா இந்த உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம், மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்ட பிறகு குக்கரில் கேஸ் கட் போடாமல் சும்மா போட்டு மூடி வைங்க. நமக்கு அந்த குக்கர்லேருந்து தண்ணி விட்டு வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வைங்க. மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி விட்டு வரட்டும். இப்போ நான் மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் மட்டன்லேருந்து பாருங்கள் தண்ணி விட்டு வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்த பிறகு நீங்கள் எதை குழம்பா பண்ண போகிறீங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிரேவியாக பண்ணுறதால கொஞ்சம் குறைவாக தான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு குக்கரை கேஸ் கட் போட்டு மூடிட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மட்டன் உங்கள் குக்கரை பொறுத்து எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது முழுமையாக வேக வைக்காதீங்க. ஒரு 80% அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மசாலாவோடு சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம மட்டன் வச்சுருந்தது பார்த்தும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சு வந்துட்ட பிறகு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறதால ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் இதையே சுக்காவாக பண்ண போகிறீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் கிரேவி பண்ணுறதால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த தக்காளி நல்லா குழஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டால் போதும்.
இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா இது ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தான் மட்டனை வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் மீதமுள்ள 1/4 பாகம் வேகும்போது அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அந்த மட்டனுக்கு ஏறி வந்துடும். இப்போ பார்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை மூடு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எடையெடை எடுத்து கலந்து விடுங்க. அப்பப்போ அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு அந்த மட்டனில் நல்லா கிரேவி ரெடியாகி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப கிரேவியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாதத்து மேலேயும் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல சுவையான செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.